நீங்க எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும் இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜுமே உங்களுக்கு ஈஸி ஆயிரும். அந்த கான்செப்ட் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். ஹே buddies, this is மிஸ்டர் ஜெயா, லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க். இந்த கிளாஸ்ல நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் என்ன, எதுக்காக நம்மளுக்கு அது தேவைப்படுதுங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததா பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னா என்னங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் 4 பிரின்சிபல்ஸ் ஆன என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். சோ இத பத்தி எல்லாம் நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். சோ நீங்க இந்த கிளாஸ் முடிக்கும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் என்னன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த ஓஓபி கான்செப்ட் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கு. முதல் ரீசன் என்னன்னா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஆன பைத்தான், ஜாவா, C++ இந்த லாங்குவேஜ் எல்லாமே ஓஓபி கான்செப்ட்ல தான் ரன் ஆகுது. சோ நீங்க அந்த லாங்குவேஜ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஓஓபி கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, நம்ம பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பெரும்பாலும் ஓஓபி கான்செப்ட்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ வாங்க கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல இருக்கிற 4 விதமான பிரின்சிபல் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க ஒரு லைக் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா, உங்கள மாதிரியே லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம எனக்கும் எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ நீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். வாட் இஸ் ஓஓபின்னு கூகுள் இல்ல ChatGPT சர்ச் பண்ணீங்கன்னா அது காம்ப்ளிகேட்டடான ஆன்சர் கொடுக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அது கஷ்டமான சப்ஜெக்ட் இல்ல. நம்ம லைஃப்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை எளிமையான முறையில் தீர்க்க உருவாக்கப்பட்டது இந்த ஓஓபி கான்செப்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ணும். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸோட டீடைல்ஸை கிளாஸ்ங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப் தெரிஞ்சுக்கணும். ப்ரோகிராமிங்ல டிஃபால்ட்டாவே சில டேட்டா டைப்ஸ் கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், பூலியன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸை சிம்பிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஏன் சிம்பிள் டேட்டான்னு சொல்றாங்கன்னா, இன்டிஜர் டேட்டா டைப் எடுத்துட்டோம்னா அதை நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ற மாதிரி டிஃபால்ட்டாவே அசைன் பண்ணிருப்பாங்க. அதுவே கேரக்டர் டேட்டா டைப் எடுத்துட்டோம்னா அதுல கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ற மாதிரி டிஃபால்ட்டாவே அசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இன்டிஜர்ங்கிற டேட்டா டைப்ல இப்ப கேரக்டர்ஸை நம்ம அசைன் பண்ண முடியாது. இதுவே கேரக்டர்ங்கிற டேட்டா டைப்ல நம்பர்ஸ் நம்ம அசைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ப்ரோகிராமிங்ல டிஃபால்ட்டாவே இன்டிஜர்னா அதுல நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ற மாதிரி அசைன் பண்ணிருக்காங்க. கேரக்டர்னா அதுல கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ற மாதிரி அசைன் பண்ணிருக்காங்க. சோ இதனாலேயே இது சிம்பிள் டேட்டான்னு சொல்றாங்க. இதுவே காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னா அதை பிரிமிட்டிவ் டேட்டாவில் ஸ்டோர் பண்ண முடியாது. காம்ப்ளெக்ஸ் டேட்டான்னு என்னன்னா, ஒரே வேரியபிள் நேமுக்குள்ள நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுவே கேரக்டரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இதுவே பூலியன் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதைத்தான் காம்ப்ளெக்ஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டேட்டாவை குரூப் பண்ணி ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க. எதுக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் தேவைன்னா, எக்ஸாம்பிளுக்கு பேங்க் எடுத்துக்கலாம். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா கஸ்டமரோட டேட்டாவையுமே ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்கன்னா ஓஓபி கான்செப்ட்ல ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டாவே அதுல கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு இன்னும் நிறைய விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கு. சோ அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டாவே அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்களோட டீடைல்ஸ்னு நிறைய டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியதா இருக்கும். இதை நம்ம பிரிமிட்டிவ் டேட்டாங்கிற ஒரே விதமான டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் பாருங்க. இதுல லெஃப்ட் சைடு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கு. பிரிமிட்டிவ் டேட்டான்னு நான் என்ன சொன்னேன், இன்டிஜர், கேரக்டர், பூலியன் இதெல்லாம் பிரிமிட்டிவ் டேட்டான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா டைப்புக்குள்ள இப்போ இன்டிஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுவே கேரக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த இன்டிஜர் டேட்டா டைப்புக்குள்ள நம்ம கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியாது. இதுவே கேரக்டர் டேட்டா டைப்புக்குள்ள நம்ம நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா காம்ப்ளெக்ஸ் டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மேலே பாருங்க, ஒரு பர்சன் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அவரோட நேம், ஏஜ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை ஆர்கனைஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்னு என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்டை தியரியில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, ப்ரோக்ராமில் ஆப்ஜெக்ட் கிளாஸ் வச்சு தான் ரன் ஆகுது. கிளாஸ்னு என்ன, கிளாஸை பற்றி புதுசாக சொல்கிறீங்க நீங்கள் சொல்லலாம். கிளாஸுங்கிறது ப்ரோக்ராமில் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி செயல்படும். இந்த டெம்ப்ளேட் வச்சு தான் ஆப்ஜெக்ட் ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க்கில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில்அப் பண்ண சொல்லி. அந்த ஃபார்ம் கிளாஸ்னு வச்சுக்கலாம். அந்த ஃபார்ம் வச்சு கிரியேட் பண்ண ரியலான அக்கௌண்ட்டை
ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஃபார்ம் வந்து டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் அந்த ஃபார்ம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ங்கிற இந்த டெம்ப்ளேட் வச்சு எத்தனை அக்கௌண்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமில் பாருங்க, நான் அக்கௌண்ட் கிரியேஷன் ஃபார்ம்னு இந்த ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து இப்போ நம்மளுக்கு டெம்ப்ளேட் மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த கிளாஸ்க்குள்ள நேம், அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், ஸோ இதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு காமனா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காமனா இருக்கிற விஷயங்களெல்லாம் கிளாஸ்ங்கிற டெம்ப்ளேட்குள்ள போட்டு வச்சிருவோம். ஸோ அதை வச்சு நம்ம எத்தனை அக்கௌண்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அருண்கிற ஒருத்தர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா யூசர் ஒன்னுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அருண்கிற பேர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அவருக்கு நம்பர் தனியாக யூனிக்கா இருக்கும். அவர் பேலன்ஸ் வச்சிருந்தா அது அமௌண்ட் எவ்வளோன்ட்டு நம்ம யூனிக்கா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ்ங்கிற இந்த டெம்ப்ளேட் வச்சு நம்ம இந்த மாதிரி எத்தனை அக்கௌண்ட் வேணா நம்ம கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, ஒரு கோடை திரும்ப திரும்ப போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கிளாஸ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபார்மை வச்சு எவ்வளவு அக்கௌண்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிரியேட் பண்ற ரியலான அக்கௌண்ட் தான் ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் 4 விதமான பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது என்னென்னுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நினச்ச ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். உங்க சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல 4 விதமான பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது என்னன்னா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்க்கலாம். என்கேப்சுலேஷன் என்னன்னா குரூப்பிங் டேட்டா வித் மெத்தட்ஸ்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா, நம்ம ஒரு கிளாஸ் எழுதுறோம்னா அந்த கிளாஸ்க்குள்ள டேட்டாவையும் மெத்தட்ஸையும் சேர்த்து ஒரே இடத்துல எழுதுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கலாம். யூசருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கிறக்கும் அந்த பேலன்ஸை வேணும்னா எடுத்துக்கிறக்கும் தான் ஆக்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூசர்னால அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை அவங்களால மாடிஃபை பண்ண முடியாது. இங்கே தான் என்கேப்சுலேஷனுங்கிற பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுது. யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு மற்ற டேட்டாவெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த என்கேப்சுலேஷனுங்கிற பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகுது. என்கேப்சுலேஷனால என்ன யூஸ்னா, டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேட்டாவை வேற யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிடாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. என்கேப்சுலேஷனில் கெட்டர் அண்ட் செட்டர்ங்கிற இந்த 2 மெத்தட் இருக்கு. இந்த 2 மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஏடிஎம் மிஷின் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். யூசர் வந்து அவங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிறதுக்கும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிற பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு கெட்டர் அண்ட் செட்டர்ங்கிற இந்த 2 மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ என்கேப்சுலேஷன் ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்ணிக்கிறது பார்க்கலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்ங்கிற இந்த கிளாஸ்க்குள்ள கெட் பேலன்ஸ் அண்ட் செட் பேலன்ஸ்ங்கிற 2 ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற இந்த கிளாஸ்க்குள்ள பேலன்ஸுங்கிற இந்த வேரியபிளை வந்து நான் பிரைவேட்டாக வச்சிருக்கேன். ஸோ இந்த அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணா அது பிரைவேட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, இப்போ யூசர் வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த என்கேப்சுலேஷன்ங்கிற இந்த பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணுறோம். யூசர் வந்து மாடிஃபை பண்ணாம அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கெட்டர் அண்ட் செட்டர்ங்கிற இந்த மெத்தட் வந்து இந்த கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்றோம். ஸோ அதை நான் இங்கே வந்து கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமா பேலன்ஸ் அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும், பேலன்ஸை வந்து எடுத்துக்கவும் முடியும். ஆனால் அவங்களால பேலன்ஸை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க நினைச்ச ஆன்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். உங்க சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். போன கான்செப்ட்ல என்கேப்சுலேஷன் பத்தி பார்த்தோம். இப்போ 2வது பிரின்சிபலான அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, ஒரு அப்ளிகேஷன் என்ன வேலை செய்யுதுங்கிறத மட்டும் ஷோ பண்ணிட்டு அதை எப்படி செய்யுதுங்கிறத ஹைட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜிபே எடுத்துக்கலாம். அதில் நம்மளுக்கு என்ன ஷோ அப் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம யாராச்சும் அமௌண்ட் அனுப்புறதா இருந்தால் அவங்களோட நேம் தெரியும். அவங்களோட நேம் செலக்ட் பண்ணி நம்ம அமௌண்ட் எவ்வளோ அனுப்புறோம்னு நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட் வந்து டைப் பண்ணி பே கொடுத்தா அந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதனால இதை மட்டும்தான் ஷோ அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிபே அப்ளிகேஷன்லேயே இந்த அமௌண்ட் எப்படி அனுப்புறதுக்கு உண்டான இந்த கோடெல்லாம் எப்படி ரன் ஆகுது. ஸோ இதெல்லாம் யூசருக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஸோ இதுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் அப்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன யூஸ்னா, யூசருக்கு வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்காது. அடுத்ததான் அந்த அப்ளிகேஷன் வந்து செக்யூர்டாக இருக்கும். யூசருக்கு அந்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற இந்த பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற பிரின்சிபலில் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் வந்து பேமெண்ட், ரெண்டாவது கிளாஸ் நேம் வந்து ஜிபேன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே பேரண்ட் கிளாஸ், ரெண்டாவது இருக்கிறது சைல்டு கிளாஸ், அது நம்மளுக்கு தெரியும். இந்த பேரண்ட் கிளாஸ் நான் பேங்கிற ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்டர்ஃபேஸாக செயல்படுது. எப்படின்னா, நான் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு வேலையை செய்ய சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து சொல்கிறேன். அது எப்படின்னா, இந்த பேங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டர்ஃபேஸாக செயல்படுது. இன்டர்ஃபேஸ்னு என்னென்னா, ஒரு ஒர்க்கை செய்ய அப்படின்னு மட்டும் சொல்லுது. இப்போ இந்த கிளாஸில் செய்ய சொன்ன ஒர்க்கை இந்த ஜிபேங்கிற இந்த கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்ஃபேஸ் என்ன, ஒரு வேலையை செய்ய சொல்கிறது, அந்த செய்ய சொன்ன வேலையை செய்கிறதா இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்ததான் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே தான் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுது. அது எப்படின்னா, ஜிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ளே கூகுள் பே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இது மூலமாக என்ன நடக்குன்னா, பேங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக யூசருக்கு என்ன தெரியப்படுத்தணுமோ அதை மட்டும் தெரியப்படுத்திட்டு மற்ற பேக்கெண்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நினைச்ச ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அடுத்ததான் தேர்ட் பிரின்சிபலான இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா, reuse the properties and methods of an existing class னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ ஒரு மெயின் கிளாஸ் இருக்குன்னா, ஸோ அந்த கிளாஸில் இருக்கிற வேல்யூஸை அது கீழே இருக்கிற சப் கிளாஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற பிரின்சிபல் வந்து ப்ரோக்ராமில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பாருங்க, வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவதா கார்ங்கிற கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். வெஹிக்கிள்ங்கிற இந்த கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ், அதோட சைல்டு கிளாஸ் வந்து கார்னு எடுத்துக்கலாம். பேரண்ட் கிளாஸ்க்குள்ள நான் 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்ங்கிற ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவதாக ஸ்டாப்புங்கிற ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பாருங்கள், இந்த காருங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து நான் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். என்னோட பைத்தான் கோர்ஸ் பார்த்துருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஹெரிட் பண்ணுறதுன்னு என்னன்னு. ஸோ இப்படி இன்ஹெரிட் பண்ணுங்காட்டி இப்போ இந்த சைல்டு கிளாஸ் மூலமாகவே இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சீங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே காருங்கிற கிளாஸ் நான் இப்போ கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா, சீங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், காருங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பைத்தான் கோர்ஸ்லேயே இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலைன்னா அந்த கோர்ஸை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுத்ததான் நீங்கள் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா, ஹவு வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட் இன் எ கிளாஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ யூசர் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம் மூலிமா தேவையில்லாத விஷயங்களை வந்து ஹைட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து யூசருக்கு தெரியப்படுத்திட்டோம், அதை வந்து ப்ரோக்ராம் மூலிமா கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் யூஸ் ஆகிறது தான் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, பப்ளிக், ப்ரொடக்டட் அண்ட் ப்ரைவேட். இப்போ பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ பேரண்ட் கிளாஸ் கீழே இருக்கிற எல்லா சைல்டு கிளாஸுமே அந்த பப்ளிக்கில் போட்டிருக்கிற டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து தான் ப்ரொடக்டட் மாடிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாடிஃபையர் வந்து இப்போது சைல்டு கிளாஸ் 1ல் யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ அதை வந்து சைல்டு கிளாஸ் 1ல் ஆக்சஸ் பண்ண முடியும், அதோட சைல்டு கிளாஸான சைல்டு கிளாஸ் 4, சைல்டு கிளாஸ் 5லையும் யூஸ் பண்ண முடியும். இந்த மாடிஃபையர் வந்து ப்ரைவேட் மாதிரியே தான், அந்த கிளாஸில் யூஸ் பண்ண முடியும், அதோட சைல்டு கிளாஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே இந்த சைல்டு கிளாஸ் 2, சைல்டு கிளாஸ் 3 இதில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரொடக்டட்ங்கிற ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அடுத்ததான் ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டேட்டா வந்து நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேரண்ட் கிளாஸில் பாஸ்வேர்டுக்கு நம்ம பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபை யூஸ் பண்ணியிருந்தோம்னா, அதை வந்து அது கீழே இருக்கிற சைல்டு கிளாஸில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு டேட்டா வந்து பிரைவேட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பிரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து யூஸ் ஆகுது.
இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க நினைச்ச ஆன்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். உங்க சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். ஃபைனலாக பாலிமார்பிசம்ங்கிற பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கேன் யூஸ் த சேம் மெத்தட் நேம் பட் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரே கிளாஸில் 2 ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக இருக்குது, ஆனால் அந்த 2 ஃபங்க்ஷனுமே வேறு வேறு ஆக்ஷன்ஸ் வந்து ரன் பண்ணுது. ஸோ இதை தான் பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கம்பைல் டைமில் தான் நடக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரே பேரில் 2 ஃபங்க்ஷன் நேம் இருந்தாலுமே அதோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால கம்பைலர் தான் முடிவு பண்ணணும் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், எதை கால் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால தான் இதை ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம்னு சொல்கிறாங்க. இதை மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ கால்குலேட்டுங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள ஏடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்டில் வந்து ஏங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், பிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், சிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வந்து ஆப்ஷனாக தான் வச்சிருக்கேன். ஸோ அது ஏன் ஆப்ஷனாக வச்சிருக்கேன்னு இப்போ பாருங்க. இந்த ஏடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி இந்த 3 வேரியபிள்ஸ் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். பிரிண்ட்ல இந்த வேரியபிள்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஒரு டைம் பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஏக்கும் பிக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, ஏம் பி மட்டும் ஆட் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும், 15ங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதே ஃபங்க்ஷனைவே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சிங்கிற வேரியபிளை ஆப்ஷனலாக வச்சுக்கிறங்காட்டி அதவே நான் இன்னொரு ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரிண்டில் 2வது டைம் பாருங்கள், அதே ஃபங்க்ஷனைவே நான் இன்னொரு ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஏடுங்கிற ஃபங்க்ஷனைவே நான் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன் இங்கே இந்த டைம். ஸோ 5, 10, 20ங்கிற 3 வேல்யூ கொடுத்து அதை ஆட் பண்ண சொல்லி இங்கே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் வந்து எனக்கு இங்கே 35 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நான் ஒரே ஃபங்க்ஷனைவே 2 வேலை செய்யறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே 3 வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்துதான் டைனமிக் பாலிமார்பிசம் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் பற்றி பார்த்தோம். அது வந்து கம்பைல் டைமில் ஒர்க் ஆகும், அதனால அதை கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொன்னாங்க. இது வந்து ஆனால் இதுவே டைனமிக் பாலிமார்பிசம் வந்து ரன் டைமில் ஒர்க் ஆகும். டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரே நேமில் 2-3 ஃபங்க்ஷன் இருந்தாலுமே அதோட அவுட்புட் வந்து ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது மாறும். எந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்னு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிற டைமில் தான் முடிவாகுது. ஸோ இதனால தான் இதை டைனமிக் பாலிமார்பிசம்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமில் டைனமிக் பாலிமார்பிசம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் எடுத்துக்கலாம், மற்ற கீழே 2 கிளாஸும் அதோட சைல்டு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3 கிளாஸ்லேயுமே ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒன்றா தான் இருக்குது. ஸோ இங்கே பிரச்சனையே இதனால தான். இப்போ வேறு ஃபங்க்ஷன் நேம் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் நேம் கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் ஃபங்க்ஷன் நேம் ஒன்றா இருக்கும்போது தான் இங்கே பாலிமார்பிசம்ங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இந்த சைல்டு கிளாஸ் 2 கிளாஸ்லையுமே பாருங்கள், இந்த பேரண்ட் கிளாஸான பேர்டுங்கிற இந்த கிளாஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன், அதாவது இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன நடக்குன்னா, ஸோ இப்போ இந்த 2 சைல்டு கிளாஸ்லையுமே இந்த பேர்டுங்கிற பேரண்ட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்தது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வெளியே மேக் சவுண்டுங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பேர்டுங்கிற பேரண்ட் கிளாஸை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பேர்டுங்கிற பேரண்ட் கிளாஸ் கால் பண்ணுறங்காட்டி இப்போ என்ன நடக்குன்னா, இப்போது இந்த 2 சைல்டு கிளாஸுமே பேர்டுங்கிற இந்த கிளாஸ் கூட இன்ஹெரிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது பேர்டுங்கிற ஒரு பேரண்ட் கிளாஸ் நான் இங்கே கால் பண்ணிக்கிறங்காட்டி இப்போ இந்த 3 கிளாஸையுமே என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ஒரே கிளாஸ்னால். ஓகேங்களா? இந்த கிளாஸ்க்குள்ளே பாருங்கள், பேர்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன்னா, 3 கிளாஸ்லையுமே ஃபங்க்ஷன் நேம் ஒன்றாக்கிறங்காட்டி ஒரே ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அது மூலயமாவே 3 கிளாஸையுமே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் பேர்டுங்கிற ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா, மேக் சவுண்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் போட்டு ஃபங்க்ஷன் நேம் போட்டு நான் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆக நினைக்கிறனோ அந்த கிளாஸ் நான் கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மேக் சவுண்டுங்கிற இந்த கிளாஸ் போட்டு என்னால் பேரோங்கிற கிளாஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மேக் சவுண்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் மூலியமாகவே என்னால் பேரட்டுங்கிற கிளாஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறனோ அதை வந்து ரன் டைமில் தான் தீர்மானிக்க முடியும். இதனால இதை ரன் டைம் பாலிமார்பிசம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா என்னோட பைத்தான் கோர்ஸ் பாருங்கள், அதில் இன்னும் நல்லா டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன்.
இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க நினைச்ச ஆன்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க எனக்கு டொனேட் பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால இன்னும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். உங்க சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சு. இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன கவர் பண்ணிக்கிறோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்த்தோம். அது எதுக்காக தேவைப்படுதுங்கிறதையும் பார்த்தோம். அடுத்ததா பிரிமிட்டிவ் டேட்டா காம்ப்ளெக்ஸ் டேட்டா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல இருக்கிற 4 பிரின்சிபலான என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், ஸோ இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளவுதான், இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டாபிக்ல கிளாஸ் எடுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிகினிங்ல இருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா கோர்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.